பிரைஸ் த லார்ட். இந்த குடும்பத்தில் மட்டும் பாருங்களேன், உண்மைன்றது ரொம்ப முக்கியங்க. கணவனை மனைவி நம்புறதும், மனைவியை கணவன் நம்புறதும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வரக்கூடாதுங்க. உண்மைக்கு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் அவங்க வாழணும். கர்த்தர் கூட என்ன தெரியுங்களா சொல்றாரு? சாதுர்த்திக்கும் இந்த சாமர்த்தியத்துக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றான். நீதிமொழிகள் 28:20. பொய் சொல்லியோ வேற ஏதாவது செஞ்சோ பழச்சிக்கலாம், வாழ்ந்துக்கலாம், நல்லா வளரலாம் முடியாதுங்க. முடியவே முடியாது. ஒரு மனுஷன் வளரலாம், நல்லா உயர்ந்த நிலைக்கு இருக்கிறான்னா அந்த இடத்துல உண்மை இருக்குங்க. இப்போ நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்கும், பிளவுபட்டு இருக்கும், விரிசல் அடைந்து இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம கேட்குறப்ப என்ன சொல்லுவோம்? ஐயோ, சொந்தக்காரங்களா, உறவுகளா, எப்பா தனியாக இருந்துக்கலாம்ப்பா, வெளியால் கூட நம்பிடலாம், இந்த சொந்தக்காரங்களை மட்டும் அப்படின்னு விரக்தியாக பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்க? என்னாச்சு அவங்களுக்குள்ள? அந்த உறவுகள், அவர்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள உண்மை இல்லாமல் இருந்திருக்குங்க. பொய் இருந்திருக்கும், ஏமாற்றம், பரிதவிப்பு, அலட்சியம், சகிப்புத்தன்மை இல்லாதது. எல்லாத்துக்கும் சொல்ல போனால் உண்மை இருக்காது அந்த இடத்துல. உண்மை இல்லாததுனால அந்த உறவுகள் அப்படி இருக்கும். உங்கள் குடும்பங்கள், உங்கள் குழந்தைகள், கணவன் மனைவி, மாமனார் மாமியார், உறவுகள், சொந்த பந்தங்கள், சுற்றி உள்ளவர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒன்றே ஒன்றுதாங்க, உண்மை நிச்சயமாக இருக்க வேண்டும். உண்மை இருக்கிற இடத்துல சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மை இல்லாமல் பொய்யா பேசிக்கிட்டு பித்தலாட்டம், திருட்டு, இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, இவங்ககிட்ட ஒரு பேச்சு அவங்ககிட்ட ஒரு பேச்சு, அவங்கக்கிட்ட நல்லவங்க உள்ள கெட்டவங்க, அந்த இரட்டை வேஷம் தரிக்காமல் உண்மையோடு வாழ்ந்து பாருங்களேன். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியா அந்த உண்மையை காமிங்களேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட்.